நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனுஷை பாராட்டிய ஐஸ்வர்யா மீண்டும் இணைவது பளிச்சென்று தெரிகிறது. நடிகர் தனுஷ் அவருடைய மனைவி ஐஸ்வர்யா இருவரும் விவாகரத்து செய்ய போகிறதாக அறிவித்து பிரிந்தார்கள். கடந்த சில ஆண்டுகளாக பிரிந்துதான் இருக்கிறார்கள். ஆனால் ரஜினியும் அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்தும் வற்புறுத்தியை தொடர்ந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனுஷுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பவில்லை. தனக்கு 2 மகன்கள் இருப்பதால் அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே தனுஷ் தனியாக வாழ்ந்தாலும் ஐஸ்வர்யாவுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பவில்லை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பேட்டியில் தன்னுடைய கணவர் தனுஷை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் ஐஸ்வர்யா. 3 படத்துல தான் அனிருத் அறிமுகமாறாரு. ஆனா அனிருத்தை இசையமைப்பாளர் ஆக்கியதற்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அனிருத்தை இசையமைப்பாளர் ஆக்கியது தனுஷ் தான். அனிருத் எப்படியாவது இசையமைப்பாளர் ஆக வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று நம்பினார். அதற்காக செயல்பட்டார் தனுஷ். அனிருத்துடைய பெற்றோர்கள் அனிருத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் தனுஷ் தான் அதை கெடுத்து தடுத்து அனிருத்தை பிரபல இசையமைப்பாளராக்கினார். அறிமுகப்படுத்தியது, உற்சாகப்படுத்தியது நாங்களாக இருக்கலாமே தவிர தன்னுடைய திறமையால் தான் அனிருத் இன்றைக்கு முதலிடத்தை பிடித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் ஐஸ்வர்யா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனுஷ் பற்றி ஐஸ்வர்யா கூறியிருப்பதன் காரணமாக மீண்டும் ஐஸ்வர்யா மனதில் தனுஷ் இடம்பெறுகிறார் என்பது இதன் மூலம் உறுதியாக இருக்கிறது. எனவே விரைவில் தனுஷும் ஐஸ்வர்யாவும் இணையப்போவது பளிச்சென்று தெரிகிறது. அமீரை தொடரும் சிக்கல்கள். ஞானவேல் ராஜாவின் அப்பா அமீர் மீது மானநஷ்ட வழக்கு. தயாரிப்பாளர் கே. ஞானவேல் ராஜாவின் தந்தை வி.கே. ஈஸ்வரன். வி.கே. ஈஸ்வரன் பற்றி இயக்குனரும் நடிகருமான அமீர் தவறாக ஏதோ பேசிவிட்டார். இதன் காரணமாக ஞானவேல் ராஜாவின் தந்தை வி.கே. ஈஸ்வரன் அமீர் மீது மானநஷ்ட வழக்கு தொடர்ந்திருக்கிறார். ஏற்கனவே பருத்தி வீரன் பட சம்பந்தமாக ஞானவேல் ராஜாவுக்கும் அமீருக்கும் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் புதிய தலைவலியாக வி.கே. ஈஸ்வரன் மானநஷ்ட வழக்கை அமீர் சந்தித்தாக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்.